இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A விலிருந்து 30 வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். அனைத்தும் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள். 776 கேள்வி நம்பர். டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும். சரியான விடை இந்திய ரிசர்வ் வங்கி. வினாவை படித்து விடையை மட்டும் கூறுகிறேன். 777 எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? சி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 778 இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்லது செயல்பாடுகளாவன. சரியான விடை நாணய வெளியீடு, அரசாங்கத்தின் வங்கியாளர், 3 வங்கிகளின் வங்கியாளர், 4 பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. இந்த ஆப்ஷன் ஏபிசிடி 4ல் டி அனைத்துங்கிறது சரியான விடை. 779 நிலவள வங்கி. நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடன்களை வழங்குகிறது. நீண்ட கால தேவை. இதுதான் சரியான விடை. 780 கீழே தரப்பட்டுள்ளவற்றில் இது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. உள்ளடக்க நிதியம். 781 மெஹ்ராலியில் குதுப்-மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர்? ஆப்ஷன் சி. 2ஆம் சந்திரகுப்தர். 782 விஜயநகர அரசர்களின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை? பி. ஜிட்டல். 783 வினா. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? ஆப்ஷன் சி. தாமிரலிப்தி. 784 வினா. மாவல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி. சூரியன் மறையும் பகுதி. மாவல் என்பதன் பொருள் சூரியன் மறையும் பகுதின்னு அர்த்தமா? வினா எண் 785 காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அல்லது முறைப்படுத்துக. ஏ. ராஜாதிராஜன் 1, பராந்தகன் 1, குலோத்துங்கன் 1, ராஜராஜன் 1. பி. குலோத்துங்கன் 1, பராந்தகன் 1, ராஜாதிராஜன் 1, ராஜாதித்யா 1. சி. பராந்தகன் 1, ராஜாதிராஜன் 1, குலோத்துங்கன் 1, ராஜராஜன் 1. சரியான விடை ஆப்ஷன் டி. பராந்தகன் 1, ராஜராஜன் 1, ராஜாதிராஜன் 1, குலோத்துங்கல். ஓகே. 786 வினா. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல்? ஆப்ஷன் பி. சர் ஜான் மார்ஷல். 787 வினா. பின்வருவனவற்றுள் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? 1. காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி. 2. வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார். 3. நியூ இந்தியாவில் காந்தி வெள்ளையனே
வெளியேறு பற்றி எழுதினார். 4. காந்திஜியின் சத்தியாகிரக இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு எதிரானது. 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் கரெக்டான ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 சரியானது. சரியான விடை. 788 வினா. காரணம் மற்றும் கூற்று. கூற்று ஏ. 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். காரணம், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். ஆப்ஷன் ஏ. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ சரி, 6 தவறு. 789 வினா. காரணம் மற்றும் கூற்று. கூற்று ஏ. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பப் பெற முடிவு செய்தார். காரணம், மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் சரியானவை. 796 வினா. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? 790. ஆப்ஷன் சி. டெல்லி சலோ பகத்சிங். 791. கூற்று ஏ. ராம்சே மேக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி ஒதுக்கீடை காந்தியடிகள் எதிர்த்தார். காரணம், டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயரிடம் இருந்து பெறுவதற்காக. சரியான ஆப்ஷன் சி. கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறானது. 792 வினா. 1927 காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? ஆப்ஷன் சி. யங் இந்தியா. 793 வினா. விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார். ஆப்ஷன் டி. கேரா. 794 வினா. கூற்று ஏ. அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தி முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். காரணம், ஆர். லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்ளைகளும் நடந்தன. ஏ. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் கூற்றை விளக்குகிறது. இதுதான் சரியான விடை. 795 வினா. சத்தியாகிர உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் எது அல்லது எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை? உண்ணாவிரதம், வேலைநிறுத்தம், எரிந்த பூமி கொள்கை, நிலத்தடி நடவடிக்கைகள். ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 சரியான விடை. 796 வினா. பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருத்தியுள்ளன? 1. நியூ இந்தியா திருமதி அன்னி பெசன்ட், நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார். 2. கேசரி மராத்தா பால கங்காதர திலகர். 3. இந்தியர் கருத்து கோபால் ஹரி தேஷ்முக்.
4 இந்து பிரகாஷ் மகாத்மா காந்தி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. 797வது வினா. வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஸ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார். சத்தியாகிரகம். சி. 798 கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர். ஆப்ஷன் சி காந்திஜி. 799 வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி எது தவறு குறிப்பிடவும். கூற்று ஏ. காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. காரணம், காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். கூற்று ஏ, பி, சி, டி கொடுத்திருக்குது. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. வினா எண் 800. ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் டி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வினா எண் 801. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO முதல் சுற்றுலா மற்றும் கலாச்சார தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஆப்ஷன் பி வாரணாசி. 802வது வினா. எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை நிறுவுவதை இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி 2030. 803. ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் 2024 இன்படி இந்தியா என்ன தரவரிசையில் உள்ளது? ஆப்ஷன் பி 80வது. 804வது வினா. 1898ஆம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ வீரசலிங்கம் பந்தலு. அதுதான் சரியான விடை. 805வது வினா. எந்த தீய வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினார்? ஆப்ஷன் பி மத சடங்கு சம்பிரதாயங்கள், சாதி அமைப்புகள். இதுதான் சரியான விடை. இதுவரை 30 வினாக்களுக்கு வினாவை வாசித்து விடையை நேரடியாக கூறியுள்ளேன். நீங்களும் ஒரு முறை பார்த்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். கவனமாக பரீட்சையில் ஒருவேளை இந்த கேள்வி வந்தால் சரியாக அதை எழுதி பரீட்சையில், அதாவது குரூப் 2 2A தேர்வில் வெற்றி பெற வாழ்த்து உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றிய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். ஏனென்றால் தினமும் வித்தியாசமாக ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறது என்பதை தெரிவித்தால் அதற்கேற்றபடி நான் அப்லோடு செய்வேன் என்பதற்காகத்தான் கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.